ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தரின் கிருபையினால் 21 நாள் ஜெபத்தின் 5 நாட்கள் 4 நாட்கள் முடிந்தது. இந்த 5வது நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை வைத்து நாம் தியானிக்கிறோம். இந்த 3 நாட்களாக 4 நாட்களாக என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் பேதுரு வாழ்க்கையில் அவர் செயல்பட்ட விதங்கள், அவர் நடத்துகிற காரியங்களை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி நேற்றைய தினத்தில் நீங்கள் கேட்டீர்கள், என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் எந்த மனுஷன் மீது அவர் தமது காரியத்தை நிறைவேற்ற விரும்பினாரோ அந்த மனிதனை சோதிக்கும்படி அல்ல, ஆனால் அவருடைய வாழ்க்கையை தெளிவாக்கும்படி, உறுதியாக்கும்படி, வைராக்கியமாய் இன்னும் இருக்கும்படி, ஆண்டவரையே பற்றி பிடித்து கொள்ளும்படி, ஒரு நாள் வரும்போது அவர் மூலம் பெரிய காரியங்கள் நடைபெற வேண்டி இருக்கிறது. அதற்காக முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற விதத்தை தான், ஆயத்தப்படுத்துகிற காரியங்களை தான் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இப்படி ஆண்டவர் அவரை பார்த்து, என்னை சிநேகிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபோது அவர் உள்ளம் உடைந்து அவர் நொறுங்கி போய் கண்ணீரோடு தன்னை அர்ப்பணித்த அந்த அறிக்கைகளை பார்த்தோம். இப்படி அவர் தேவனுடைய அந்த உணர்வை அவன் அறிந்து கொண்டதினாலே அவர் 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். பேதுரு, 1 பேதுரு 2 பேதுருன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு புதிய விசுவாசிகளுக்கு பல விதமான பாடுகளும் சோதனைகளும் சந்தித்த விசுவாசிகளுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு வாழ வேண்டும், எதை முக்கியப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் தனது நிருபத்தில் எழுதின 1-2 வசனங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அப்போ பேதுரு அவர் அங்கே ஆண்டவர் கேட்டார், என்னை நேசிக்கிறியா, அன்பா இருக்கிறியா என்று கேட்டார். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஒருவருக்கொருவர். பொதுவா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் கடவுள் மேல அன்பா இருக்கிறேன், எனக்கு அது போதும், எனக்கு மற்றவங்களை பற்றி அக்கறையே கிடையாது, யாராவது எப்படியாவது போட்டோம், அது அவங்கவுங்க பாடுன்னு. இல்ல, பேதுரு சொல்றாரு, சகோதரர்களிடத்தில் அன்பு கூறு. யார் சகோதரன்? சகோதரன் யார்? அவருடைய சித்தத்தின்படி யார் வாழுறாங்க? உடன் பிறந்த சகோதரர்களா இருக்கட்டும், அல்லது ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மனிதரிடத்திலும் சகோதரரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது, அவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது, அந்த குடும்பத்துக்குட்பட்ட சிலர் அவரை பார்க்க வந்து நின்னாங்க வெளியில. அப்பொழுது ஒருவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய தாயார், உம்முடைய சகோதரர் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் உடனே பதில் கொடுக்கிறார், என்ன, என் சகோதரி, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை
தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இத போல சொன்னா கோபம் வரும், சிலருக்கு கோபம் வரும், கடிந்து கொள்ளுவாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தோம், நம்மளை போய் என்ன சொல்றான் போறாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க அப்படி பண்ணல. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு வித்தியாசம், ஆண்டவருடைய காரியமே வித்தியாசம். அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பரலோக சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்காக வந்தவர். அப்புறம் அவர் ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு ஒரு கூட்ட ஜனம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது பயிற்சி கொடுக்கிறார். இப்படி பயிற்சி கொடுத்து கூட இருந்து கற்றுக் கொடுத்து ஆண்டவர் அவருடைய வேலையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தப்படுத்தும் போது அவருடைய குடும்பத்துக்கு உட்பட்டவர்கள் வந்தார்கள். அவங்க வந்தப்பதான் சொல்றாரு, யார் அவங்க கேட்டபோது, யார் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். எனவே அதனால்தான் சில நேரத்துல ஊழியம் செய்யறவங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் சில நேரத்தில் ரொம்ப व्यसனப்படுவாங்க. எங்களுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு யாருமே இல்லைன்னு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சகோதரன் எனக்கு சகோதரி, அவங்க யாரு? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க. அப்போ யார் சகோதரர்? யார் இடத்துல நம்ம அன்பு கூறணும்? அதிகம் எல்லாரிடத்துல அன்பு கூறணும். அப்ப யாரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவருடைய சித்தத்தின்படி யார் செய்யறாங்க? ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி செய்யறவங்க யாரு? சொந்த வழியை விட்டவங்க, உலக ஆசையை வெறுக்கிறவங்க, தேவையில்லாததை பின்பற்றாதவங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்டு வாழுறவங்க, பரிசுத்தமா பக்தியா வாழணும்னு ஆசைப்படுறவங்க, வாழ்க்கை முழுவதையும் விட்டுட்டு அவரை பின்பற்றுகிறவங்க. அப்போ ஆண்டவர் இதை போல சாட்சி கொடுத்து நடத்துவார். எனவே வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் நாம கூட அந்த சாட்சியை பெறணும். அப்படிப்பட்டவங்களிடத்துல என்ன சொல்றாருன்னா, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள் என்று 1 அதிகாரம் 8 பாருங்கள். 1 பேதுரு 1:8 ஒரு வார்த்தை இருக்கு. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து. அப்போ முதல்ல என்ன சொல்றாருன்னா, அங்க நீங்க பார்க்கல அவரை, ஆனால் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ தேவனிடத்தில், ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவனிடத்துல அன்பு கூறணும். ஒரு முறை சொன்னார் பாருங்க, நீ காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாம காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? நீ அவரை காணாமல் இருந்தோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்று பேதுரு சொன்னார். அதே பேதுரு தான் சொல்றாரு, அவர் எழுதின வார்த்தையில் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று. அந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2025 ஆண்டு என் சபையை கட்டுவேன் என்று இந்த பிப்ரவரி மாதம் சொல்லி இருக்கிறார். 21 நாள் ஜபம் தொடங்கி இது 5வது நாள் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு கூட்ட ஜனம் வர்றாங்க, கூடி ஜபம் பண்றோம். சத்தியம் என்ன? நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், சபை கட்டப்பட வேண்டும். அதற்கு மூலாதாரம் என்ன வார்த்தையை கொடுக்கிறார்னா, தேவனிடத்தில் அன்பாயிருங்க, சகோதரிடத்தில் அன்பு கூறுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பிரிவினையை வைத்துக்கொண்டு, விரோதங்களை வைத்துக்கொண்டு, ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு போகாமலாம் இருந்தீங்கன்னா நாம ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கில்லை. ஏன்னா ஏசப்பா சொன்னாரு,
யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி, யார் எனக்கு தாய், நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுறவங்க நான் சொல்லி அதை போல இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா. அருமை ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்படியாய் இந்த வசனங்கள் ஜனங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவரோட பேசுங்க ஆண்டவரே. சகோதரிடத்தில் அன்பு கூற, ஆண்டவரிடத்தில் அன்பு கூற, அன்பினால் வாழ்க்கை கட்டப்பட, குடும்பம் கட்டப்பட, திருச்சபை கட்டப்பட ஆண்டவர் கிருபை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.